Hello students, 12th standard important problem சீரீஸில் இருக்கோம். நம்ம இப்போ எந்த லெசனில் இருக்கோம்னா செகண்ட் லெசனில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ரொம்ப வாட்டி கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம். சரியா, என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் நம்மக்கிட்ட. ஃபைண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆல்ஃபாவை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. கொஷின்லேருந்து முதல்ல அதை எடுத்து எழுதிடலாம். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் 10 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது 45 ஓம்ஸ் இருக்கான். அதே 40 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது 85 ஓம்ஸ் இருக்கான். அப்போ இது நம்ம தெரிஞ்சதெல்லாம் எழுதிடலாமா? தெரிஞ்சதெல்லாம் என்னது? இனிஷியலாக எவ்வளோ நம்மளுக்கு இருக்குது? T0 ஈக்குவல் டு, கரெக்டாக, T0 ஈக்குவல் டு என்னது? அடுத்து டீயோடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோ இல்லை இருக்கான்? 40. கரெக்டாக, ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோ? 40. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். R0 வேல்யூ எவ்வளோ? கரஸ்பாண்டிங் அதோடைய R0 வேல்யூ எவ்வளோ? R0 வேல்யூ வந்து எனக்கு 45 ஓம். 45 ஓம்ஸ். இது டிகிரி செல்சியஸ், இதுவும் டிகிரி செல்சியஸ். ஓகே, அப்போ ஆருடைய ஃபைனல் வேல்யூ எவ்வளோ கிடச்சிதான் நம்மளுக்கு? 85 ஓம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நம்மளுக்கு கிவன். இப்போ சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. நீங்கள் ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா என்னது? ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/R0. கரெக்டாக, 1/R0 சேஞ்ச் இன் R, that is change in R minus change in temperature, delta R divided by delta T. அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? R0 எவ்வளோ நம்மளுக்கு? 45. கரெக்டாக, R0 எவ்வளோ நம்மளுக்கு? 45. இது என்ன வரும் நம்மளுக்கு? 85 ஃபைனல் மைனஸ் இனிஷியல். கரெக்டாக, 85 மைனஸ் 45. இப்போது டிவைடட் பை இந்த இடத்துல என்ன வரும்? டெல்டா டீயோடைய வேல்யூ என்ன நம்மளுக்கு? 40. கரெக்டாக, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ 40 மைனஸ் என்ன வரும் நம்மளுக்கு? 10ன்னு வரும். ஓகே, இப்போது இதை ஃபர்தராக சால்வ் பண்ணலாமா? இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா இந்த 1/45 அப்படியே வச்சுப்போம். நம்ம 1/45 அப்படியே இருக்கட்டும். இப்போ 85 மைனஸ் 45 பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 40. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல 40 மைனஸ் 10 பண்ணால் என்ன கிடைக்கும்? 30. இது போட்டாச்சு. இது வரைக்கும் நம்ம கரெக்டாக போட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் பாருங்கள். இப்போ 40 டிவைடட் பை 30 இருக்குல்ல, இதோடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? இதோடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1 டிவைடட் பை 45, 1 டிவைடட் பை 45 இன்டூ இதை டிவைட் பண்ணோம்னா 0 to 0 போயிடுமா? அப்போ 4 டிவைடட் பை 3, 4 டிவைடட் பை 3 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1.333ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ 1.33 டிவைடட் பை என்ன வரணும் நம்மளுக்கு? 45. இதை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்? 0.0296. 0. என்ன வரும்? 0.0296. இதுதான் நம்மளுடைய ஆல்ஃபாவுடைய வேல்யூ. ஆல்ஃபா எந்த யூனிட்டில் சொல்லணும்? பெர் டிகிரி செல்சியஸ். பெர் டிகிரி செல்சியஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டி போட்டு பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபார்முலா மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லா கிவன் டேட்டாவும் சப்ஸ்டிட் பண்ணி ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஆன்சர் கிடச்சிரும். தேங்க்யூ ஸோ மச். ப்ராக்டிஸ்